லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரி மேடம், நீங்க என்ன கேட்டீங்க? ஸ்ரீஜா யார் மேல இடிச்சாங்கன்னு கேட்டேன், அத சொல்லுங்க. அவங்க பேரு சுமதி, ஒரு ஆசிரம நிர்வாகி. அப்படி போடு. அங்க சுத்தி இங்க சுத்தி ஜான்சி அம்மாவையே ஸ்ரீஜா காலி பண்ணிட்டாளா? ஹேய் உன்ன மேடம், என்ன மேடம் பண்றீங்க? விடுங்க விடுங்க விடுங்க. இவ ஆக்சிடென்ட் பண்ணது என்னோட அம்மாவை. சந்தோஷ், இந்த ஸ்ரீஜா ஜான்சியோட அம்மாவை இடிச்சு கொண்டு இருக்காப்பா. ஆமாமா, ஸ்ரீஜா கொஞ்சம் கொஞ்சமா வெறி பிடிச்ச மிருகமாவே ஆயிட்டா. நான் இவள அரெஸ்ட் பண்ண வந்த கோவத்துல இவ எங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. என்ன ஒரு ஆட்டோவை கூட காணோம். மேடம், காரியத்தை முடிச்சிட்டோம் மேடம். சூப்பர். நீ காரை என் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திட்டு கார்லயே சாவியை வச்சுட்டு போயிடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே திறனவட்டா நிக்கிறியா? உன்ன மேடம் விடுங்க மேடம். விடுங்க இன்ஸ்பெக்டர். கோவப்படாதீங்க மேடம். மேடம், ஸ்ரீஜா மேடம் வேணும்னே பண்ணல. அவங்க கார் பிரேக் பிடிக்காம உங்க அம்மா மேல இடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் மேடம். இல்ல இன்ஸ்பெக்டர், இவ வேணும்னே என் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாருல, நம்புங்க ஜான்சி. மேடம், ஜான்சி, என்ன கைது பண்ண ஆசைப்பட்டல, உனக்கு நான் யாருங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும்.
ஜான்சி, நான் இடி மாதிரி என்ன பிடிக்க நினைச்சா உன் உயிருக்கு தான் ஆபத்து. ஜான்சி மேடம், சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போய் உங்க அம்மாவை பாருங்க. செத்துக்கிட்டு போயிட போறாங்க. என்னடி சொன்ன? வேணாம் மேடம், அவங்கள விடுங்க. மேடம், கையெடுங்க மேடம். இந்த மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்ணாதீங்க. சொல்றத கேளுங்க. அவங்கள விட்டுருங்க. மேடம், சொன்னா கேளுங்க. ஜான்சி மேடம், உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. ஸ்ரீஜா மேடமுடைய கார் பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு. ஸ்ரீஜா மேடம் நாங்க கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க உங்க அம்மாவை போய் ஹாஸ்பிடல்ல பாருங்க. முடியாது இன்ஸ்பெக்டர், இவளை நான் சும்மா விட மாட்டேன். மேடம், மேடம். இன்ஸ்பெக்டர், கையை எடுக்க போறீங்களா இல்லையா? விட போறீங்களா இல்லையா? ஹேய் ஸ்ரீஜா, நான் உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல தள்ளாம எங்க அம்மாவை போய் பார்க்க மாட்டேன்டி. இன்ஸ்பெக்டர் சார், நான் கமிஷனர் கிட்ட பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சஞ்சீவ், டிரைவர் வழி மாறி போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல சார், சஞ்சீவ் சார், ஏதோ நீங்க தப்பான ரூட்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சரியான ரூட் தான் சார். இல்ல சார், வேற ரூட். மேடம், கால் மீ சஞ்சீவ் மேடம். ஆமா, ரொம்ப முக்கியம். சஞ்சீவ், நீயே பேசு இவர்கிட்ட. சஞ்சீவ் சார், நீங்க எங்க வீட்டுக்கு இந்த பக்கமா போக கூடாது. ஏதோ வேற பக்கம் நீங்க ரூட் மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், பர்மா சார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு சார்? என்ன சார்? நீங்களும் சஞ்சீவும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பொக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து எங்களை கார்ல தானே கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இதை விட என்ன சார் சர்ப்ரைஸ்? சார், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பொக்கே இல்ல சார். அப்புறம் என்ன சார்? சார், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும் சார். சொல்லுங்க ஜான்சி. கமிஷனர் மேடம், என்னை கொல்ல பார்த்த ஸ்ரீஜாவை நான் அரெஸ்ட் பண்ண போற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? எஸ். நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண வந்தா அவ ஏன் மேல உள்ள கோவத்துல என் அம்மாவை கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா மேடம். ஸ்ரீஜாவை நான் அரெஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு ஸ்ரீஜாவே ஜட்ஜுக்கு கால் பண்ணி சரண்டர் ஆயிருக்கா மேடம். இப்ப ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக A3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவர் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண கூடாது. என்ன கொல்ல பார்த்து எங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண இந்த ஸ்ரீஜாவை நான் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டுட்டு போகணும் மேடம். அதுக்கு நீங்க தான் மேடம் ஹெல்ப் பண்ணணும். ஜான்சி, ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. அந்த ஸ்ரீஜா ஜட்ஜ் கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஜட்ஜ் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல நாம என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். ஒருத்தரை ஒரே நேரத்துல 2 பேர் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? வந்த போலீஸ் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நீங்க உங்களை ஸ்ரீஜா கொல்ல பார்த்ததுக்கு அவங்களுக்கு லீகலா தண்டனை வாங்கி கொடுங்க. இல்ல இல்ல மேடம், அது வந்து ஜான்சி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு மேல இதுல பேச ஒண்ணுமே இல்ல. ஜட்ஜ் ஆர்டரை மீறி என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. போனை வச்சிருங்க. மேடம்.
சார் இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கால் மீ சஞ்சீவ். இப்போ அதுவா சார் முக்கியம்? நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. இந்தாங்க என்ன இது? கீ சார். அது தெரியுது, அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளாட் நம்பர் S2 போனீங்கன்னா சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சார். S2ஓட கீ தான் சார் இது. என்ன புதிர் போடுறீங்க? விஷயத்த சொல்லுங்க. சார் நீங்க S2 போயிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இவரு சொல்ல மாட்டார் அபி. நம்ம S2 போயிட்டு என்னதான் சர்ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ம். கொடுங்க. புரியுங்க சார். பிளாட்டுக்கு லிஃப்ட்ல போங்க சார். டோன்ட் ஸ்டைன். வா. ஜான்சி மேடம், நான் தான் சொன்னனே, என்ன கைது பண்ண நீங்க இல்ல, உங்களை பெத்தவங்கனாலேயே முடியாதுன்னு. ஸ்ரீஜா ஜான்சிக்கு சரியா ஆப்படிச்சிட்டா. அபியவே ஆட்டங்காண வைக்கிறவ என் பொண்ணு. இவெல்லாம் கால் தூசுக்கு சமம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடி. ஏய் ஸ்ரீஜா, ஓவரா ஆடாதடி. நீ என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சு மாட மாளிகைக்கா போற? அப்பயும் ஜெயிலுக்கு தானே போற. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எழுந்திருச்சு நிக்க வக்கு இல்லாதவன் ஓட ஆசைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், உன்னால இப்பவே எதுவுமே பண்ண முடியல. நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? பண்ணி காட்டுற. ஏன் மேடம் அரெஸ்ட் பண்ணாமலே போறோம்? எல்லாம் எனக்கு தெரியும். வாங்க. ஓகே மேடம். ஸ்ரீஜா மேடம், டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஒரு 5 மினிட்ஸ் சார். என் அத்தை, என் ஹஸ்பண்ட் எல்லாம் நான் ஜெயிலுக்கு போக போறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கோச்சிக்காம கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே மேடம், வாங்க. ஸ்ரீஜாவை சாதாரண பொண்ணா நினைச்சிட்டா ஜான்சி. அதனாலதான் இப்படி அசிங்கப்பட்டு போறா. நல்லா வேணும் இவளுக்கு. சரி, நம்ம வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அபி, இப்படிதான் நினைக்கிறேன். இந்த பக்கம். சஞ்சீவ், வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்குல்ல? ஆமா அபி. சஞ்சீவ், இன்னைக்கு காலையில தான் கணபதி ஹோமம் பண்ணிருப்பாங்க போலல? சஞ்சீவ்,
சொல்லு அபி. வர்மா சர்ப்ரைஸ்னு சொன்னது இதுதானா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். புது ஃபிளாட்டா இருக்கு. வெல்கம் அபி அண்ட் சஞ்சீவ்னு வேற எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஃபிளாட் எதுக்கா இருக்கும்? தெரியலையே அபி. வரமாட்ட நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுற. சரி கேக்குறேன். வர்மா போன் எடுக்கல சஞ்சீவ், பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வா. சரி. சஞ்சீவ், இந்த வீடு எதுக்கா இருக்கும்? ஏன் சஞ்சீவ், ஒருவேளை இந்த வீடு தான் நம்ம வேலை செய்ய போற ஆபீஸா இருக்குமோ? இல்ல அபி, ஆபீஸா இருந்தா வெல்கம் ஹோம் அபி அண்ட் சஞ்சீவ்னு எதுக்காக போடணும்? வெல்கம் டு நியூ ஆபீஸ் தானே எழுதிருப்பாங்க. இருக்கலாம். ஒருவேளை வர்மா சார் நமக்கு இந்த வீட்டை சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணிருப்பாரோ? இருக்கலாம் சஞ்சீவ். சரி வா சஞ்சீவ், நம்ம டிரைவர் அண்ணன் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வா. அத்தை, ஜான்சி மேடம் வரும்போது ஸ்ரீஜா பிளான் பண்ணி அவங்க அம்மாவை வெளியே அனுப்பியிருக்கா. ஸ்ரீஜா, வாமா. என்னத்த ஜான்சியனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறத சந்தோஷமா பார்க்க ஆர்வமா இருந்தீங்க, அதை இப்ப நான் கெடுத்து விட்டுட்டேனா? ஏய், அப்படியே ஓங்கி அரைஞ்சன வை, பல்லு 32 காண்டிடும். அபிக்குதான் கெடுதல் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ அபிக்கு உதவுறவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அபிக்கு உதவுனதுக்காக ஜான்சிய நீ கொல்ல பாத்திருக்க, என்ன மட்டும் விட்டு வைப்பியா என்ன? ரவுடிங்களை விட்டு என்ன கொல்ல பார்த்தது நீதானே? அச்சச்சோ, சீதா கண்டுபிடிச்சிட்டாளே. என்னமா சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், அன்னைக்கு நானும் அப்பாவும் அபி பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரும்போது அன்னைக்கு ரவுடிங்க என்ன கொல்ல வந்தத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, என்னையும் அப்பாவையும் கொல்ல பார்த்தது இவதானே. ஏய், அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க அம்மா அப்பாவே கொல்ல பாக்குறியா உன்ன? நிறுத்து சந்தோஷ். சந்தோஷ், உங்க அம்மாவோட யூகத்துக்காகலாம் என்ன அடிக்க கைய ஓங்காத, அது ரொம்ப தப்பாயிடும். அத்தை, உங்களை நான் கொல்ல பார்த்தேன்னு தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. ஏய், நீ பேசாத. பேசுறதெல்லாம் பொய், பண்றதெல்லாம் பாவம். நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஜென்மமே கிடையாது. போன ஜென்மத்துல நான் பண்ண பாவத்தோட வெளிப்பாடு நீ, நான் பண்ண புண்ணியத்தோட வெளிப்பாடு அபி. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனதுக்கு நான் தான் காசில போய் பாவத்தை தீர்த்துக்கணும். சரிங்க அத்தை,
என் மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. விடுங்க. நீங்க என் மேல கோவப்பட்டத நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. எப்படியோ நான் இப்ப ஜெயிலுக்கு போயிருவேன். நான் இல்லாம நீங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா இருங்க. ஏன்னா திரும்பி வந்து நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சேன்னா உங்க யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன் அந்த அபியால கூட தாங்கிக்க முடியாது. அபி சஞ்சீவ் வாழ்க்கைய என்னால நிர்மூலமாக போகுது. அபி சஞ்சீவ் வாழ்க்கை உன்னால நிர்மூலமாக போகுதா? அபி பாவப்பட்டு உன்னை இங்க விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க நின்னு பேசிட்டு இருக்க. சாந்தமா இருக்கிற அபி மட்டும் காளியா மாறினா ஒரே நொடியில உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். அதனால ரொம்ப ஓவரா ஆடாத என்ன? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபி உனக்கு என்னடி பண்ணா? ஓ வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, அபி வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற. அப்படி அபி மேல உனக்கு என்ன வன்மம்? ஒருவேளை இந்த பிறவி எடுத்ததே அந்த அபிய அழிக்கதானோ?